சேலம் கோட்டை மைதானத்தில் குடிநீர் வழங்கும் திட்டத்தை தனியார் வசம் ஒப்படைக்கும் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காரம் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றியதோடு மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜு, சக்திவேல் மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாச்சலம் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். பொம்மை மேயரே, பொம்மை மேயரே, பொம்மை மேயரே, பொம்மை மேயரே, திறனற்ற பொம்மை மேயரே, திறனற்ற பொம்மை மேயரே, திறனற்ற பொம்மை மேயரே, திறனற்ற பொம்மை மேயரே, நிறுத்திடு 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 குடிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்திடு, குடிநீர் ஒப்பந்தத்தை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிமுக புதிய நகர அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. பல்லடம் நகர கழக செயலாளர் பானு பழனிசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட புதிய நகர கழக அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உடுமலை ராதாகிருஷ்ணன், திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் சாதாரண மக்களுக்கு மாதம் 4000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என சாடினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற எருதுவிடும் விழாவினை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகாவின் பாப்பாநாடு பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு அறுசுவை மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாப்பாநாடு ஊராட்சி கழக நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாடி திருவல்லிதாயம் திருக்கோவிலில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் V. அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளை போட்டி 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் குமார் முன்னிலை வகித்தார். உள்ளக்கரம் 185வது மேற்கு வட்ட கழக செயலாளர் ரஞ்சித்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி அதிமுக கூட்டணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. வேதாரண்யம் நகர கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் விஜேந்திரன், தொகுதி பொறுப்பாளர் ராம வைரமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகளும் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் வருகின்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் திமுக கூட்டணி கட்சிகளின் சதித்திட்டத்தை முறியடித்து அதிமுகவை மகத்தான வெற்றி பெறச் செய்து அரியணையில் அமர வைக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலந்தூர் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் S. டார்வின் ஏற்பாட்டில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி ஏழை எளியோர் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் உள்ளிட்ட பல உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் தொடர்பாக 5 மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் மேற்கு, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்றார். கூட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமை வகித்தார். கூட்டத்தில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி ஆகியோர் பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திமுக கூட்டணியில் குழப்பம் நீடிப்பதாக சாடினார். நாங்கள் ஏற்கனவே பலமான கூட்டணியை முடிவு செய்துவிட்டோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூட்டணியில் பல்வேறு குளறுபடிக்கிடையில் ஒவ்வொருவரையாக அழைத்து சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்களை பற்றி, எங்கள் கூட்டணி பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. மதுரையில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா மற்றும் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் தொடர்பாக அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு ஆகிய மாவட்டத்தின் சார்பில் எல்லிஸ் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், RB உதயகுமார், செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் VPM பரமசிவம், டாக்டர் ப சரவணன், அண்ணாதுரை, SS சரவணன், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் VVR ராஜ்சத்யன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கெரக்கோடு அள்ளியில் கழக மாவட்ட செயலாளர் KP அன்பழகன் மற்றும் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் சந்திரமோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் தபால் அலுவலகத்தில் 10 வயதிற்கு உட்பட்ட 832 பிள்ளைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட கணக்கு புத்தகம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏழை எளிய பொதுமக்களின் பசியின் துயரை போக்க அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் K ராஜு கலந்து கொண்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். மேலும் இந்நிகழ்வு வட்ட கழக செயலாளர் KVK வெங்கடேஷ் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் KVK கண்ணன் முன்னிலையில் முன்னாள் MLAக்கள் அண்ணாதுரை, MS பாண்டியன், வில்லாபுரம் ராஜா மற்றும் VPR செல்வகுமார் ஆகியோர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அயப்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் MM மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுகவின் முத்தான 10 தேர்தல் வாக்குறுதிகளை வீடு வீடாக மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், வரும் 25ஆம் தேதி தங்கள் மாவட்டத்திற்கு வருகை தரும் புரட்சி தமிழருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கிராம மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திண்டமங்கலம் மற்றும் தாத்தியம்பட்டியில் தலா 20,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். முன்னதாக திண்டமங்கலம் சுயம்பு ஸ்ரீ வேல்முருகன் கோயிலில் அதிமுக ஆட்சி அமைய வழிபாடு நடத்தி மக்களிடம் பிரச்சாரம் செய்தார். நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாவக்கல் கிராமத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் திருவுருவ சிலை பீடத்தில் புதிதாக புனரமைக்கப்பட்ட கல்வெட்டு திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊத்தங்கரை தெற்கு ஒன்றிய செயலாளர் வேங்கன் செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் ஊழலில் செழித்து இருப்பவர்கள் திகார் ஜெயிலுக்கு போவது நிச்சயம் என அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் பொள்ளாச்சி நாச்சிமுத்து கவுண்டர் வீதியில் அதிமுக சார்பில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். தெருவிளக்கு அமைத்து தராததை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் பகுதியில் உள்ள முதலாவது மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் தங்கராஜ் மின்விளக்கு பல்புகளை மாலையாக அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தெருவிளக்கு அமைத்து தரக்கூறி மாநகராட்சி கூட்டத்தில் மனு கொடுத்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டியதால் ஆத்திரமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் கவுன்சிலர் தங்கராஜ் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்பட்டு பகுதிகளில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய அதிமுக சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மேலும் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கழக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், RB உதயகுமார் ஆகியோர் பங்கேற்ற கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கழகத்தினர் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அனைத்தையும் காப்பி பேஸ்ட் செய்வது திமுக தான் என்றும் ஜெராக்ஸிற்கு பெயர் போனவர் ஸ்டாலின் தான் என்றும் சாடினார். திரு விஜய் இப்படி சொல்வதற்கு காரணம் அவருடைய தொழிலில் மிகப்பெரிய சிரமத்தை எதிர்கொண்ட காரணத்தினால் இந்த கருத்தை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் நீண்ட காலமாக சினிமா துறையில் நடித்து கொண்டிருக்கிறார், படம் தயாரிக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படி தொழில் ரீதியாக பிரச்சனை வருகின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இவருடைய தந்தையோடு சென்று பிரச்சனைகளை புரட்சித் தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்வார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர்களுக்கு சுமூகமாக நன்றியோடு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அரசியல் பக்கமே அவர்கள் அப்பொழுது சிந்தித்து கூட பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் தான் செய்கின்ற தொழில் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கிறது என்று கருதினார்கள். அதே போல போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தொழில் ரீதியாக அவருக்கு பிரச்சனை வந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து சுமூகமாக பிரச்சனை தீர்த்து கொண்டு சென்றார்கள். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தனக்கு உதவியாக இருந்தது என்ற நன்றி உணர்வோடு அவர் இருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலினுடைய மகன் சினிமா துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவரே தயாரிப்பாளர், அவரே விநியோகஸ்தர், இந்த தொழில் இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய படங்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறுகள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதனால் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளான திரு விஜய் அவர்கள் கடுமையான கோபத்திலும் இருக்கிறார். அப்படி கடுமையான கோபத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் முதலில் சொன்னது திமுகவுக்கும் வெற்றி கழகத்துக்கும் என்று சொன்னார். இன்னும் கோபம் கூடிவிட்டது. அதனால் நேரடியாக வந்து விட்டார். எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் சண்டை. அந்த சண்டையை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். எங்கள் மீது நன்றியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவருக்கு சிந்தனை இல்லை. பொதுவாக ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும். அப்படி ஸ்டாலினை தோற்கடிக்க வேண்டும் வருகின்ற பொழுது மாற்று இயக்கம் தமிழகத்தில் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நிச்சயமாக போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்பு வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னோக்கி பாருங்கள். அப்படியே பின்னோக்கி வந்தீங்கன்னா புதுசாக ஆட்சிக்கு வந்த பின்னாடி எல்லாமே ஜெராக்ஸ் போட்டது இவர் தான். ஜெராக்ஸுக்கு பேர் போனவர் ஸ்டாலின். தன்னுடைய தொழிலில்
மறக்காமல் ஞாபகப்படுத்துகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரின் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து அமையவுள்ள பேவர் பிளாக் சாலைக்கு கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். விண்ணரசி மருத்துவமனை தெருவில் கழக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 11.25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேவர் பிளாக் சாலை அமைய உள்ளது. இதனை முன்னிட்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையிலும் பரலோக மாதா திருத்தல அதிபர் முன்னிலையிலும் நடைபெற்ற பூமி பூஜை விழாவிற்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பிரசன்ன ராமாபுரத்தில் புதிய நாடக மேடை திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நாடக மேடையை திறந்து வைத்தார். தங்கள் கோரிக்கையை ஏற்று நாடக மேடை கட்டி கொடுத்ததற்காக அவருக்கு கிராம மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். முன்னதாக புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம், ஒன்றிய இணை செயலாளர் இந்திரா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கிராம மக்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பிரம்மாண்டமான கோலப்போட்டி நடைபெற்றது. ஒரு வீடு ஒரு கோலம் ஒரு பரிசு என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் 90,000 கோலங்கள் போடப்பட்டு சாதனை படைத்த நிலையில் அவற்றை தனது குடும்பத்தோடு பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் அனைத்து கோலத்திற்கும் பரிசு வழங்கி பாராட்டினார். கோலங்களில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி புரட்சித் தமிழர் உருவங்களும் அதிமுக அரசின் சாதனைகளும் இடம்பெற்றிருந்தது அனைவரையும் கவர்ந்தது. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புனித தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அசோக் நகர் பகுதியில் புரட்சித் தலைவியின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பழைய ரயில்வே நிலையம் அருகே கழக இளைஞரணி இணை செயலாளர் ஹேமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் புகைப்படத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக 500 பேருக்கு சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட சென்னாம்பேட்டை பகுதியில் கழக செயலாளர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு அப்பகுதியில் பல ஆண்டுகளாக மகளிர் குழுக்கள் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் சேவை செய்து வரும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட அப்பகுதி மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.